எப்பா பிரம்மா பேசுகிறேன்ப்பா. எப்பா இப்போ பூமியில் கையெழுத்து போட்டு திங்காம பார்த்தியா? இவன் அப்பா வீட்டு பிறந்த மாதிரி இவன் அப்பா பூரா கவர்மெண்ட்டா இந்த கலெக்டரு, தாசில்தார், விஓ, வருவாய்த்துறை இவனு நொட்டு நொடுக்குன்னு வச்சுருக்கான். ஒவ்வொரு இதுக்கும் போட்டு கையெழுத்து இப்படி போட்டு காகித பேப்பரை சம்பாத்தியம் பண்ணுதானா. டெல்லியில் மந்திரி உட்காந்து கொண்டாங்கடான்னு மந்திரி இந்த டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி பூராமே அவன் உடம்புல போய் உட்காந்துக்கிடுவான். அவ்வளோதான் முடிஞ்சு வச்சுட்டாரு. உடம்புல உட்காந்தேன்னா நாக்கிலேருந்து வர்ற வார்த்தை தப்பான வார்த்தை வரும் நிறையா. புரியுதா? 2 கை தப்பான கை போகும். மாற்றுறது இது மாற்ற கணக்குப்பா. ஐயா போட்டார் நீதி அரசர் தான் இப்போ கணக்கு. தப்பாக செஞ்ச தண்டனை நீதி அரசர் தான் கொடுக்க முடியும். தப்பு பண்ணி வச்சுருக்கான். தப்புக்கு மேலே தப்பு பண்ணி உள்ளே கொண்டு வர்றது இதுதான் கணக்கு. 2 கால் கையை வச்சு இழுத்து வருவான் பிரதமர், முதலமைச்சர், மந்திரி, எம்எல்ஏ இவனுக்கு பூரா 2 காலை. அந்த கால்லேயும் போய் உட்காந்துக்கோப்பா. காலை உட்காந்தேன்னா எவனையாவது ஒருத்தனை காலை தூக்குவான், மாட்டிக்கிடுவான். 2 கையை 2 ஓங்குவான், மாட்டிக்கிடுவான். நாக்குலேயும் போய் வாயிலையும் உட்காந்துக்கிடுவான். உட்காரையில் வார்த்தை கொடுக்கையில் மாட்டிடுவான். இப்போ டெல்லியில் மாட்டிட்டான், நல்லா நாக்கில் உட்காந்துட்டேன். அதனால் டெல்லியில் பிரதமருக்கும் பக்கத்தில் ஒரு வழுக்க மண்டபனுக்கும் உட்காந்து மாற்றி உடையில் பூரா குழப்படி ஆகி சண்டையும் சத்திரமா உட்காந்துக்கு சேரு மேலே மேலே பறக்கணும். எப்பா உனக்கு பதவி ஏற்கனவே டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் கொடுத்துக்கிட்டே வராரு. முழிச்சு பார்த்து ஆட்டி விடு. சனீஸ்வரி 2 பேரும் சேர்ந்து ஆட்டுன்னு ஆட்டி விட்டு கந்தல் கோலமாக ஆக்கிற அந்த பெட்டி அடிக்கிற பெட்டியில் போய் உட்காந்துக்கிடியாம்ப்பா. அந்த காகித பேப்பரு பணம்னு அடிக்கான்ல, நிதி அமைச்சரும் அந்த பெட்டியும் 2ம் போய் உட்காந்து அவளையும் சேர்த்து ஆட்டிட்டீங்கன்னா சிக்கலில் மாட்டி அது நீதிமன்றத்துக்கு போயிடும். டெல்லி தமிழ்நாடு நீதிமன்றத்துக்கு உள்ளே வரையில் கொலைப்படி வரையில் இவர் போய் ஐயா நீதியரசர் கணக்கு பட்டியல் ஏற்றிடுவார். ஏற்றையில் அரசியல்வாதி கவர்மெண்ட் வாழாக்குறவன் எல்லாரும் உள்ள மாட்டையில் ரயில் பெட்டி மாதிரி தூக்கி பெட்டியில் போட்டு அடைச்சியே கொண்டு வருவார். அப்போ தான் தெரியும் 13 ஜெயிலரை 13 கம்பி எங்கே என்ன போகிறோமோ அப்படியேம்மா சொல்லுவான். போய் கம்பி என்றா அப்படிமா தமிழ்நாட்டுக்கார போய் சொல்லுவான். செயலில் போய் கம்பி எண்ணுமான்ல. இப்போ கணக்கு கதை துஷ்டு வந்துருச்சா? இதுதான் கணக்கு கதை. முக்கால் சத்தியம்.